வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஆஷா லெவின் பேசுகிறேன். கல்யாணம் ஆகிட்டு 9 வருஷம் ஆகுது. குழந்தைக்கு 7.5 வயசு ஆகுது. 2வது குழந்தை கன்சீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ட்ரை பண்ணி முடியலன்னு சொல்லி ஹோமியோபதி மருந்து எடுத்துக்கிறதுக்காண்டி காரைக்குடிக்கு இவங்க பெங்களூர்லேருந்து வந்திருந்தாங்க. இவங்களுக்கு 33 வயசாகுது. இவங்களோட கணவருக்கு வந்து 34 வயசு. எதுவும் மேஜர் ப்ராப்ளம் இல்லை. பட் 23/9/2024 என் கிளினிக் வந்தாங்க. கிட்டத்தட்ட 10 மாதம் மருந்து சாப்பிட்ருக்காங்க. பட் வந்து என் மேலே அவ்வளோ நம்பிக்கையாக எனக்கு இவ்வளோ சான்ஸ் கொடுத்தாங்க. யூஸ்வலாக 4 மாதம் 5 மாதம் ஆகிட்டாலே கன்சீவ் ஆகலை கவலைப்படுற பேஷண்ட்ஸ்க்கு நடுவில் இவங்க வந்துட்டு ஒரு டைம் ஸ்பேஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து இவங்களுக்கு நல்லபடியாக இன்றைக்கி இந்த ஹாப்பி நியூஸ் கிடச்சிருக்கு. காலையிலேருந்து எல்லாருமே கொஞ்சம் கவலையாக இருந்தோம். இந்த குழந்தைங்க விஷயத்தில், ஸ்கூல் வேன் அந்த விஷயத்தில் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும்போது கடவுள் நம்மளுக்கு ஒரு ஆறுதல் படுத்துகிற மாதிரி இன்றைக்கி இன்னொரு பிஞ்சு வந்து நம்ம உலகத்துக்கு வரப்போகுது, இந்த குழந்தை நிறைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரப்போகுதுன்ற செய்தி வந்து என் மூலியமாக தெரியப்படுத்துகிறாரோன்னு நான் நினச்சிக்கிட்டேன்னா ஒவ்வொரு அம்மாவும் இன்றைக்கி ரொம்ப வருத்தமாக இருந்திருப்போம். ஒரு மாதிரி மனசுலாம் ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது. இந்த சின்ன ஹாப்பி நியூஸ் வந்து நிச்சயமாக என்னை வந்துட்டு கொஞ்சம் ஆறுதல் கொடுத்துருக்கு, என்னை தேற்றி இருக்குன்னு தான் நான் சொல்வேன். இவங்க கணவருக்கு எதுவும் மேஜர் ப்ராப்ளம் கிடையாது. அவங்களுக்கு நார்மல் ஸ்பெர்ம்ஸ் 2%, மார்ஃபாலஜி மட்டும் பிரச்சனை இருந்துச்சு. அப்நார்மல் ஸ்பெர்ம் 98% இருந்தது. இவங்களுக்கு வந்துட்டு AMH வந்து 0.991 இருந்துச்சுங்க. அதர்வைஸ் இவங்களுக்கு எந்த மேஜர் ப்ராப்ளம் இல்லை. கடவுள் இவங்களுக்கு அறிவோட, ஆரோக்கியத்தோட, நீண்ட ஆயுளோட, உலகம் போற்றும் குழந்தை வந்து பிறக்கணும். அந்த குழந்தை இவங்களுக்கு நிறைய பேர் புகழ் எடுத்து தரணும். இந்த பிரபஞ்சத்துக்கு அமைதி, சமாதானத்தை கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்குவோம். நீங்களும் என்னை ப்ளஸ் பண்ணுங்கள். நான் தொடுற எல்லா பேஷண்ட்ஸும் கடவுள் தொடணும். அவங்க எல்லாருக்கும் குழந்தை செல்வத்தை கடவுள் ப்ளஸ் பண்ணணும். லவ் யூ ஆல். நன்றி.